லவ் பாம்ஸ். லவ் பாம்ஸ் ஓகேவா? பாம்னா தெரியுமா? பாம் என்ன பாம்னா சிரிக்கிறீங்க? பாம்னா வெடிகுண்டு. பாம், ஓ அந்த பாம் நினச்சிட்டிங்களோ? அந்த பாம் இல்லை, எல்லாம் சாப்பிட்டு யாரும் அந்த பாம் போட்டுறாதீங்க. ரூம் வேறு க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ ஏசியில் பாம் போட்டிங்கன்னா எல்லாம் இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன், என்கிட்ட தான். ஸோ லவ் பாம்ஸ். ஏன் லவ் பாம்ஸ்னால், நம்ம எல்லாருமே வந்து லவ் பற்றி எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். இதான் லவ்வு, இதான் லவ்னு. சில பேர் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து கற்றுருப்பீங்க, சில பேர் புக் வாசிட்டு கற்றுருப்பீங்க, சில பேர் மூவிஸ்லேருந்து கற்றுருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கற்றுருப்பீங்க, பழைய பாய் ஃப்ரெண்ட் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து கற்றுருப்பீங்க. சில பேர் எல்லாத்தையும் குழப்பி நல்லா ஒரு மிக்சட் ரைஸ் மாதிரி எல்லாத்தையும் குழப்பி வச்சுருப்பேன். ஃப்ரைட் ரைஸில் எல்லாம் போட்டிருப்பாங்களா, கேரட் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். அந்த மாதிரி மிக்ஸ்டாக அம்மா கிட்ட கொஞ்சம், அப்பா கிட்ட கொஞ்சம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்டை கொஞ்சம், மூவிஸ்லேருந்து கொஞ்சம், மூவி சீரீஸ்லேருந்து கொஞ்சம், எல்லாத்தையும் அப்படியே மைண்டு ஃபுல்லாக மங்கி ஒரு வேர்ஷன் ஆஃப் லவ் இருக்கும். அது எல்லாமே தப்பு. மம்மி சொன்னது தப்பு, டேடி சொன்னது தப்பு, பாஸ்டர் சொன்னது தப்பு, அண்ணன் சொன்னது தப்பு, தம்பி சொன்னது தப்பு, போன பாய் ஃப்ரெண்ட் சொன்னது 100% தப்பு, இதுக்கு முன்னாடி இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னது 100% தப்பு, நீங்கள் மூவிஸில் பார்க்குறது 100% தப்பு. அதெல்லாம் லவ்வே கிடையாது. லவ்வுன்னு சொல்கிறது எதுவுமே லவ்வு கிடையாது. லவ்வை வந்து டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரே ஆள் காட் தான். இப்போ நான் ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறேன்னா நான் தான் அது என்னன்னு சொல்லணும், நீங்கள் சொல்ல முடியாது. நான் தான் க்ரியேட் பண்ணேன். அப்போ அதே மாதிரி மேரேஜை க்ரியேட் பண்ணது காடு, லவ்வை க்ரியேட் பண்ணது காடு, நம்மளை க்ரியேட் பண்ணது காடு. ஸோ காட் தான் சொல்லணும் நம்ம யாருன்னு, காட் தான் சொல்லணும் லவ் என்னென்னு, காட் தான் சொல்லணும் மேரேஜ்னால் எப்படி இருக்கணும்னு. ஸோ காடு லவ்னா என்னென்னு பைபிளில் கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. 1 Corinthians 13 chapter verse 4-8 வந்து காட் வந்து லவ் தான் என்னென்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேத்யூ, மார்க், லூக், ஜான் அந்த 4 புக்ஸை வாசிச்சிங்கன்னா ஜீசஸ் வந்து ஹி இஸ் லிவிங் திஸ் ஆன் திஸ் earth. ஸோ ஜீசஸ் வந்து ஏர்த்தில் வாக் பண்ணும்போது லவ்னா என்னென்னு பண்ணி காட்டினாங்க. 1 Corinthians 13 chapter லவ்னா என்னென்னு எழுதியிருக்கு. மேத்யூ, மார்க், லூக், ஜானில் வந்து லவ்னா எப்படின்னு ஜீசஸ் வாழ்ந்து காட்டினாங்க. இது 2 தான் லவ்வுக்கு டெஃபினிஷன். அதை தாண்டி எது பார்த்தாலுமே தப்பு தான். அது மாதிரி யாராவது லைஃப்பில் பண்ணாங்கன்னா ஓகே குட்டு. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக நீங்கள் எதாவது பார்க்குறீங்கன்னா அது லவ்வே கிடையாது. ஸோ லவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து சொல்கிற ஒவ்வொரு ட்ரூத்தும் சில பேருக்கு பாம் மாதிரி இருக்கும். டமால் பாம் சரியா, வேறு பாம் இல்லை, டமால் பாம். ஸோ டமால் பாம் மாதிரி இருக்கும். எல்எஸ்எம் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டமால் பாம் மாதிரி இருக்காது. ஆனால் டமால் பாம் மாதிரி இருக்கணும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்களே டமால்னு சொல்லிக்கோங்க. உங்களுக்கு டமால் மாம் மாதிரி இல்லைன்னா டமால் அப்படின்னு சொல்லிக்கோங்க சரியா. ஃபஸ்ட்டு டமால். லவ் வந்து ஒரு சாய்ஸ். லவ் வந்து ஒரு ஃபீலிங் கிடையாது. லவ்ன்றது ஒரு இமோஷன் கிடையாது. லவ்ன்றது ஒரு சாய்ஸ். லவ்ன்றது ஒரு முடிவு. ஜீசஸ் வந்து லவ் ஒன் அனதர்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்ல, இமோஷனை ரிலீஸ் பண்ணுங்க சொல்ல, சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சூஸ் பண்ணி லவ் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ லவ்ன்றது ஒரு சாய்ஸ். லவ்வில் ஃபீலிங்ஸ் இருக்கும், லவ் ஃபீலிங் கிடையாது. லவ்வில் இமோஷன்ஸ் இருக்கும், லவ் இமோஷன் கிடையாது. லவ்ன்றது ஒரு சாய்ஸ். நீ லவ்வை இமோஷனாவோ ஃபீலிங்காவோ பார்த்தனா நாளைக்கு யாராவது உன் இமோஷனையோ ஃபீலிங்கையோ ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நீ அவங்கள லவ் பண்ணுறதை நிறுத்திடுவேன். ஏன்னா நீ லவ்வை வந்து இமோஷனாவோ ஃபீலிங்காகவும் பார்க்குற. ஸோ உன் இமோஷனோ ஃபீலிங்கோ நல்லா இருந்தால் மட்டும் நீ லவ் பண்ணுவேன். ஆனால் லவ்வை நீ வந்து ஒரு சாய்ஸாக பார்த்தனா உன்னை யார் ஹர்ட் பண்ணாலும் உன்னால் லவ் பண்ண முடியும். ஏன்னா பைபிளில் வந்து உனக்கு பிடிச்சவங்களை மட்டும் லவ் பண்ண சொல்ல, எதிரிங்களையும் லவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ எதிரிங்க என்ன பண்ணுவாங்க? ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதிரிங்களையும் எப்படி லவ் பண்ண முடியும்? லவ் சாய்ஸாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நாளைக்கு நீங்கள் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ண போகிறீங்க, இல்லை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிங்கனாலும் அவங்க உங்களை அப்செட் பண்ணியே தீர்வாங்க. இதுவும் தீர்க்க தரிசனம் கிடையாது, நடக்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக அப்செட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இரிட்டேட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் வரதான் செய்யும். ஐயோ என் ஃபீலிங்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லி லவ் ஆஃப் பண்ணக்கூடாது. ஏன்னா லவ் ஃபீலிங்கே கிடையாது, லவ் சாய்ஸ். என்றைக்குனாலும் லவ் பண்ணணும், எப்பயுமே லவ் பண்ணணும். லவ் சாய்ஸ்ன்னு யோசிச்சா தான் அப்படி பண்ண முடியும். ரெண்டாவது, லவ்வும் ஃபியரும் ஆப்போசிட்ஸ். ஸ்கூலில் வந்து ஆப்போசிட்ஸ் படிக்கும்போது லவ் இன்டூ ஹேட்டுன்னு போட்டிங்க. ஸோ இப்போ வளர்ந்த பிறகு என்ன நினைக்கிறீங்க? நானாக ஹேட் பண்ணல, அப்போ லவ் தானே. பயம் தானே படுறேன், அவங்க என்னை விட்டு போயிடுவாங்கன்னு பயம் தானே படுறேன், அவங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு பயம் தானே படுறேன். லவ்வுக்கு ஆப்போசிட் பயம்.
perfect love drives out fear. There is no fear in love. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. There is no fear in love. ஸோ நீங்கள் ஒருத்தவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா அது வந்து உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணவங்களா இருக்கலாம். ஃபியர் இருந்துச்சுன்னா லவ் இருக்காது. லவ் இருந்தால் ஃபியர் இருக்காது. ஃபியர் நிறைய இருக்குன்னா லவ் கம்மியாக இருக்கும். லவ் நிறையா இருந்தால் ஃபியர் கம்மியாக இருக்கும். ஃபியர் நிறையா இருக்குன்னா நீங்கள் லவ் பண்ணல, லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா ஃபியரும் லவ்வும் ஒன்றும் கிடையாது. அதே பூனைக்குட்டி கதை தான். பூனைக்குட்டியை எந்திரிச்சு நாய்க்குட்டின்னு சொல்கிறனால அது நாய்க்குட்டியாக மாறாது. அதே மாதிரி பயந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்ல லவ் கிடையாது. அது பயமும் லவ்வும் ஒன்றும் கிடையாது. ஆனால் யார் கூட க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்க மேலே நிறைய பயம் இருக்குது. ஏன்னா லவ்னா என்னன்னு தெரில. லவ்ன்றது உன்னை வீக் ஆக்காது, லவ்ன்றது உன்னை ஸ்ட்ராங் தான் ஆகும். வீக் ஆக்குதுன்னா அது ஃபியர். ஸோ ஃபியரும் லவ்வும் ஆப்போசிட். ஃபியரை என்டர்டெயின் பண்ணவே கூடாது. எனக்கு பயமாக இருக்குது, நீ இப்படி பண்ணிடுவேன், நீ விட்டு போயிடுவேன், அப்படி இப்படின்னு பயப்படுறது வந்து லவ்வே கிடையாது. அப்போ அவங்க விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? விட்டு போட்டு ஒருத்தங்க விட்டு போகணும்னு நினச்சிட்டாங்கன்னா என்னன்னாலும் விட்டு போயிடுவாங்க. ஒருத்தங்க விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி கேட்குறாங்கன்னா நீங்கள் தடுக்காட்டியும் இருப்பாங்க. ஸோ கையை விரித்து பாருங்கள். முக்கால்வாசி சொல்லிட்டு டயலாக் விட்டு இருப்பாங்க. சில பேர் போவாங்க. அந்த போகிறவங்க என்னன்னாலும் போயிடுவாங்க. எதுக்கு வேஸ்ட் பண்ணிவிட்டு எனர்ஜியை? பயப்பட தேவையில்லை. லவ் வேறு, பயம் வேறு. ஸோ லவ்வும் ஃபியரும் எனிமீஸ். ஃபியரை ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்பை அழிச்சிடும். லவ்வை கொண்டு வந்தீங்கன்னா பில்ட் பண்ணும். இப்போ ஃபியர் வந்து இப்போ ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பில்டிங்கை உடைக்கிறது தான் ஃபியர், அந்த பில்டிங்கை கெட்டுறது தான் லவ். ஸோ ஒரு மேரேஜை பில்ட் பண்ண, ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணோன்னா லவ்வை ரிலீஸ் பண்ணணும். ஃபியரை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உடஞ்சிரும். லவ்வை ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பில்ட் ஆகும். ஃபியர் வந்துச்சுன்னா நிறுத்தணும். ஹார்ட்லேயே வெளியே விடக்கூடாது. ஃபியரில் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஃபியருக்கு சொல்யூஷன் காடோட லவ். பர்ஃபெக்ட் லவ் டிரைவ்ஸ் அவுட் ஃபியர். உலகத்தில் ஒரே ஒரு பர்ஃபெக்ட் லவ் தான் இருக்குது, ஜீசஸோட லவ். ஜீசஸோட லவ் ஃபியரை ரிமூவ் பண்ணிடும். அந்த ஃபியர் பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் வேறு யார்ட்டையாவது கொண்டு போய் அவங்க மூஞ்சியில் திணிச்சிக்கிட்டே இருந்தால் அவங்க உங்கள் மூஞ்சியில் திணிப்பாங்க. மாற்றி திணிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஃபியர் சால்வ் ஆகாது, ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆகாது. ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகணும்னா ஃபியர் எடுத்துகிட்டு காட்கிட்ட போகணும். காட் தான் ஃபியரை சால்வ் பண்ணுறாங்க. ஜீசஸ் தான் அவங்க பர்ஃபெக்ட் லவ்வால் ஃபியரை ரிமூவ் பண்ணுறாங்க. புரியுதா? 2, 3. Love is patient and kind before it is anything else. So லவ்ன்றது பொறுமையாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு லவ். பைபிளில் வந்து டிஃபைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்குன்னா லவ் இஸ் பேஷன்ட்னு போட்டிருக்குது, பொறுமையாக இருக்கிறது. இதை வந்து இந்த வெட்டிங்கில் வந்து வாசிப்பாங்க, வாசிக்க மட்டும்தான் செய்வாங்க. வாசிக்கிற பாஸ்டரும் ஃபாலோ பண்ண மாட்டார், கேட்குற மக்களும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணுற கப்பலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் வாசிக்கிறதுக்கு மட்டும் வாசிடுவாங்க, கார்டிலலாம் அடிச்சிடுவாங்க. யாரும் ஃபாலோ பண்ணாமல் கார்டில் அடிக்காதீங்க, அந்த கார்டை எனக்கு அனுப்பாதீங்க, கிழிச்சிடுறேன். ஃபாலோ பண்ணிட்டு அதில் எழுதுங்க. ஃபாலோவே பண்ணாமல் லவ் இஸ் பேஷியன்ட், லவ் இஸ் கைண்ட், ஐ ஃபவுண்ட் மை லவ், வி ஹவ் டிசைடட் டு வாக் திஸ் ஜேர்னி ஆஃப் லைஃப் வித் 1 Corinthians 13 chapter. பேஷண்டாக இருக்கீங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் தான் முக்கியம். லவ்னா நிறைய பேர் டெடி பேரு, ரோஸு, கிஸ்ஸு, ஹக் ஸ்மைலி, க்யூட் ஸ்மைலி, அப்புறம் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது, செயின் வாங்கி கொடுக்குறது, ரிங் வாங்கி கொடுக்குறது, டிஷர்ட் வாங்கி கொடுக்குறது, வாட்ச் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்ல. பேஷன்ஸும் கைண்ட்னஸும் இல்லாமல் எதை பண்ணாலும் அது லவ் இல்லை. பேஷன்ஸ் கைண்ட்னஸ் இருந்து அதெல்லாம் பண்ணால் அது லவ். பேஷன்ஸ் கைண்ட்னஸ் இல்லாமல் அதெல்லாம் பண்ணால் அது லவ் இல்லை. லவ்வாக அது இருக்க முடியாது. நம்மளே நினச்சிக்கலாம். இப்போ தான் ஒரு காலத்தில் நினச்சாங்க உலகம் வந்து உருண்டை கிடையாது, உலகம் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது போல் அப்படின்னு நினச்சாங்க. இப்போ மாற்றி சொல்லலையா? அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று நினைப்பாங்க, அப்புறம் மாற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இது லவ்னு. நான் டெடி பேர் கொடுத்தேன், நான் ஹார்ட் ஸ்மைலி அனுப்புனேன், நான் டெய்லி வந்து அவங்கள குட் மார்னிங் அனுப்புனேன், நைட்டு டெய்லி குட் நைட் அனுப்புனேன். டெய்லி குட் மார்னிங் குட் நைட் அனுப்புறதுக்கும் லவ்வுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபஸ்ட்டு பேஷன்ஸ்,
ஃபஸ்ட்டு கைண்ட்னஸ். பொறுமையாக இருக்கிறீங்களா? கைண்டாக பேச தெரியுமா உங்களுக்கு? சடக்கு 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 சடக்குன்னு பேசுகிறீங்களா? எரிஞ்சு விழுற மாதிரி பேசுகிறீங்களா? உங்களை டெஸ்ட் பண்ணோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுவீங்க? அதான் நீங்கள். டே என்னடா டே போடா டே. தட்ஸ் யூ. தட்ஸ் யுவர் ஒரிஜினல் நேச்சர். தட்ஸ் யுவர் ஒரிஜினல் கேரக்டர். அவனை மிரட்டி அதட்டி அவனை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் உலகத்தில் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணிடுறீங்களா? ஃப்ரெண்டுனா ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா? ஃப்ரெண்டை தான் நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ லவ் பேஷன் கைண்ட். அப்போ ஃப்ரெண்டு மேலே அன்பு இல்லையா? ஏன் ஒரு பொறுமை இல்லை, ஒரு கைண்ட்னஸ் இல்லை, ரூடாக பேசுகிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல வருஷம் ஃப்ரெண்டுனா நிறைய கைண்டாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அதான் பல வருஷம் ஃப்ரெண்டு. இஷ்டத்துக்கு அவனை திட்டுறது, இஷ்டத்துக்கு அவனை தள்ளி விடுறது, இஷ்டத்துக்கு அவனை ஓட்டுறது, அது நிறைய வருஷம் ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்னா லவ் வந்து பேஷன் கைண்ட். அதுக்கப்புறம் நிறைய லிஸ்ட் இருக்குது. அங்கேயும் டெடி பேர் இல்லை. அந்த லிஸ்ட்டில் எங்கேயுமே பால் வந்து ஓகே டெடி பேர் கொடுங்க, அப்புறம் எல்லோரும் கிஸ் பண்ணுங்கள், ஹக் பண்ணுங்கள், அப்புறம் லவ் யூ சொல்லுங்கள், லவ்வி டவ்வி சொல்லுங்கள், புதுசாக வேர்ட்ஸ் கண்டுபிடிங்க, புஜுமா டுஜுமா குஜுமா அப்படி சொல்லுங்கள். புஜுமா குடுஜுமா சொல்லக்கூடாது. சொல்ல பேஷன்ஸ் கைண்ட்னஸ் இல்லாமல் அதெல்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா அது லவ் கிடையாது. பேஷன்ஸ் கைண்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் லவ். இப்போது உலகத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக லவ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஊர் மூவிஸில் ஹீரோயின் பின்னாடி போனால் லவ், பின்னாடி போகிற லவ் கிடையாது. பொறுமையாக இருக்கிறது தான் லவ், கைண்டாக இருக்கிறது தான் லவ். அடுத்த பாயிண்ட், லவ் செல்ஃபிஷாகவே இருக்காது. லவ் வந்து செல்ஃபிஷாகவே இருக்காது. செல்ஃபிஷாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா? செல்ஃபிஷ் பெரிய சீக்கிரட்லாம் கிடையாது. செல்ஃபிஷ்னா லவ் தான் கிடையாது. ஸோ நான் ஏன்னே நீ லவ் பண்ணு, என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிற, எப்பயுமே வந்து நான் உங்களை பற்றியே யோசிக்கிறீங்க, உங்களை பற்றியே நினைக்கிறீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது, மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கன்னு யோசிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறது எல்லாமே வந்து ஒரு செல்ஃபிஷ் பிளான். ஸ்டார்டிங்கில் ஏன் அவங்கன்னா அப்போ தான் அவங்க ஓகே சொல்லுவாங்க, அப்போ தான் அவங்க நம்மளை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ண பிறகு நான் என்னை லவ் பண்ணு சொல்கிறது. அது செல்ஃபிஷ்னஸ். லவ் இஸ் நாட் செல்ஃபிஷ். லவ்ன்றது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிறது, நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது, அதுதான் லவ். அடுத்தவங்க கிட்டேருந்து பிடுங்கிறது இல்லை. அடுத்தவங்க கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ராபரி, திருட்டு. அடுத்தவங்க கிட்டேருந்து பிடுங்கிறது திருட்டு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தான் லவ். லவ்வை கூட அடுத்தவங்ககிட்டேருந்து நம்ம பிடுங்கணுன்னா அது திருட்டு. அது அழுது பிடுங்கலாம், சண்டை போட்டு பிடுங்கலாம், மிரட்டி பிடுங்கலாம், செத்துருவேன்னு பிடுங்கலாம். இது எல்லாமே வந்து ராபரி. அதுக்கு எந்த செக்ஷனும் கிடையாது நம்ம நாட்டில். ஆனால் ஹெவனில் இருக்குது அதுக்கு செக்ஷன். காட் செக்ஷன் வச்சுருக்காங்க. லவ்ன்ற செக்ஷனில் லவ் செல்ஃபிஷாக இருக்காது. செல்ஃபிஷாக இருக்கிறது லவ் கிடையாது. எனக்கு பண்ணுங்கள், என்னை சேவ் பண்ணுங்கள். இப்போது ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் பொண்ணுங்களாம் சொல்லுவோம், அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. செல்ஃபிஷ். ஏன் நீங்கள் அந்த பொண்ணு அவ பயங்கர கேரிங், நீங்கள் எப்படி தான் முக்கியம். நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறதோட ரீசன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இருக்காங்கன்றதை விட நீங்கள் கேரிங்கா, நீங்கள் குட்டா, நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணணும். அவங்க எப்படி இருக்காங்கன்றதை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது செல்ஃபிஷ்னஸ். அவன் நீ நல்லா பார்த்துப்பான், அவன் நீ நல்லா பார்த்துப்பானா அது செல்ஃபிஷ்னஸ். நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்களா? நீங்கள் பொறுமையாக இருப்பீங்களா? அவங்க வேலை. லவ்வு அவங்க சைடு, லவ் அவங்க வேலை. இன்றைக்கி கவனிக்கிறது உங்கள் வேலை, பேசுகிறது என் வேலை. நான் கீழே வந்து உட்காந்துட்டு மைக்கிங்கு காலியாக இருந்துச்சுன்னா நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேலை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறது தான் உங்கள் வேலை, அவங்க லவ் பண்ணுறது அவங்க வேலை. அவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்க, பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணுறது செல்ஃபிஷ்னஸ். அவங்க பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, நீங்கள் பண்ணுறீங்களான்றது தான் முக்கியம். ஏன்னா லவ் செல்ஃபிஷ் கிடையாது. நம்ம கொடுக்கணுன்னு தான் உள்ளே போகணும். மேரேஜ்குள்ளே நம்ம கொடுக்கணுன்னு போகணும், அவங்க கொடுக்கணுன்னு வரக்கூடாது. நம்ம சண்டையே செல்ஃபிஷ்னஸ்னால தான். யாராவது நான் உன்னைய லவ் பண்ணணும்,
நீ என்ன உன்னை லவ் பண்ணவே விட மாட்டேங்கிற, என்ன நீ நான் உனக்கு டைம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிற, என்ன நீ நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிற, என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சண்டை போடுறாங்களா? நீ எனக்கு இது பண்ணல, இது கொடுக்கல, இது செய்யலைன்னு சண்டை போடுறாங்களா? ஸோ எல்லா சண்டையோட ரூட்டும் செல்ஃபிஷ்னஸ் தான். ஏன்னா அது லவ்வே கிடையாது. ஸோ அது லவ்வே இல்லாத மேரேஜ். ஏன்னா மேரேஜ் செல்ஃபிஷே கிடையாது, லவ் செல்ஃபிஷே கிடையாது. அப்போ நம்ம லவ் செல்ஃபிஷ் இல்லை அப்படின்னு நினச்சாதான் மேரேஜில் செல்ஃபிஷ்னஸ் வந்தால் அது லவ் இல்லை, வெளியே அனுப்பணும்னு தோணும். செல்ஃபிஷ்னஸில் சண்டையை போட்டுட்டு அது நார்மல் நினைக்கக்கூடாது. அதனால தான் சொன்னேன், கல்யாணம் ஆகும்போது சொல்லுவாங்க, சண்டைலாம் வரதாப்பா செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நானும் அப்பாவும் இப்படி சண்டை போட்டு 40 வருஷம் இல்லையா, அது மாதிரி நீங்களும் சண்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது அட்வைஸே கிடையாது. அது எப்படி தோக்கணும்னு சொல்லி தருது, எப்படி கேவலமாக மேரேஜில் இருக்கணும்னு சொல்லி தருது. அவங்களுக்கு இருந்த டாலரன்ஸ் லிமிட்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க 40 வருஷம் தாண்டுவாங்க, 4 நாள் தாண்ட மாட்டீங்க பாதி பேர். அவங்க தாண்டுவாங்க. அவங்க அட்வைஸ் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஜென்ரேஷன் மாறலைன்னா ஒர்க் அவுட்டே ஆகாது மேரேஜ்லாம். 4 நாள், 4 மாதம், 4 வருஷம், அவ்வளோதான். நம்ம தான் மாறணும். அதுக்கு லவ் செல்ஃபிஷ் இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமானது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட், லவ் சண்டே போடாது. எவனோ ஒரு மியூட் எவன் ஆரம்பிச்சான்னு தெரில, இந்த 90s 2000 பிகினிங்லலாம் எஸ்எம்எஸை போட்டாங்க. எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க, ஃபார்வேர்டு எஸ்எம்எஸ். யாரு மேலே நம்மளுக்கு நிறைய அன்பு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் நிறைய சண்டை போடுவோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, சண்டையை போட்டுட்டு எங்களுக்கு பிடிக்கும் எங்கள் 2 பேரையும், நாங்கள் சண்டை போடுவோம், இந்த இயர் எண்டு ரீலுன்னு போட்டு தலைவலி, இயர் எண்டு ரீல் போடுவோம், நாங்கள் நிறைய சண்டை போட்டோம் ஆனால் நாங்கள் சேர்ந்தா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கப்புள்ஸ் ரீல்ஸை போடுவாங்க. அப்படியே உடனே பிளாக் பண்ணி, சரி ஃப்ரெண்டாக போயிட்டாங்க என்னடா பண்ணுறது அப்படி யோசிப்பேன். ஏன்னா பிளாக்டுன்னு வந்துடும்ல, என்ன கிணத்தோட போஸ்ட்டே வர மாட்டேங்குது அப்படி யோசிப்பாங்களே. சரி, அதனால சில பேரை இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இயர் ரெண்டில் என்ன போடுவாங்க, நாங்கள் சண்டை போட்டோம் ஆனால் சேர்ந்துருக்கோம், சண்டை போட்டோம். நாங்கள் லவ் சண்டையே போடாது. லவ்வே சண்டை போடுது. செல்ஃபிஷாக இருந்தால் மட்டும் தான் சண்டை போட முடியும். நான் தான் லவ் பண்ணுவேன், நான் தான் லவ் பண்ணேன், நான் சண்டை போடுறாங்க. நான் தான் கொடுப்பேன், நான் தான் கொடுப்பேன், நான் தான் உன்னை நான் தான் சமைப்பேன், நான் தான் வீடு க்ளீன் பண்ணுவேன், ப்ளீஸ் நீ என்ன இப்படி பண்ணுற. அப்படி யாருமே சண்டை போடலையே. அப்படி சண்டை போட்டால் சந்தோஷம், சண்டை போடுங்க, எல்லாரும் சண்டை போடுங்க, நானும் வரேன், சேர்ந்து சண்டை போடலாம், நான் கூட்டுறேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து நானும் சண்டை போடலாம், எல்லாம் சேர்ந்து சண்டை போடலாம். அப்படி யாரும் போடலையே, எல்லாம் செல்ஃபிஷாக தானே சண்டை போடுறாங்க. என்ன யூஜின் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட போறியா? சரி, ஓகே, யூஜின் புக் பண்ணிட்டான். சண்டை போடாது லவ். அது வாய் சண்டையாக இருக்கலாம், கை சண்டையாக இருக்கலாம், எதுவுமே வரக்கூடாது. நான் யாரையுமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு கல்யாணம் போட்டு டம் டம்னு மாட்டி அடிச்சுட்டுப்பாங்க. ஏன்னா நம்மளோட க்ளோசஸ்ட் பீப்புள் கிட்ட தான், யார் நம்மளுக்கு க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் ஒரிஜினலான கேரக்டரே வெளியே வரும், ஃபுல் கேரக்டர். ஸோ நீ அடிப்பியா அடிக்க மாட்டியான்னு கல்யாணம் ஆனப்போ தான் தெரியும். ஒன்று பசங்களை பார்க்காதீங்க எல்லாரும். எப்படி ஜென்ரேஷன் நிறைய கேப் வந்துச்சு, இப்போ பொண்ணுங்களாம் அடி தான், ஒரே அடி மீதி பசங்களாம் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ பொண்ணுங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பசங்களாம் அடிக்கிறாங்க, பொண்ணுங்களும் அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பசங்களாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் இப்படின்னா சொல்லுங்க அத்தான் அத்தான் அப்படின்றாங்க, இப்போ போடாடே அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஜெனரேஷன் மாறினால இப்போ மாற்றி அடி நடக்குது. சில இதில் 2 பேரும் மாற்றி குத்துறான், அவன் குத்துறாரு நான் குத்திட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்கும் ரூட்டு செல்ஃபிஷ்னஸ் தான். ப்ரைடு சண்டை போடும், ஜெல்லசி சண்டை போடும், ஃபியர் சண்டை போடும், இன்செக்யூரிட்டி சண்டை போடும், என்வி சண்டை போடும். லவ் சண்டை போடாது. லவ்வுக்கும் இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. லவ் ப்ரைட்ஃபுல்லாக இருக்காது, லவ் ஜெல்லஸாக இருக்காது, லவ் இன்செக்யூராக இருக்காது, லவ் ஃபியர்ஃபுல்லாக இருக்காது, லவ் தான் நினைக்காது. ஸோ சண்டைன்றது இருக்கவே கூடாது. கான்ஃப்ளிக்ஸ் வருமா, டிஸ்அக்ரிமெண்ட் வருமா, வரும். அப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? சட்டை போடணும்ல, சட்டை போட்டு தான் சால்வ் பண்ணணும்னு யார் சொன்னா? இப்போ ஆஃபீஸில் ஒரு எரர் வருது, கோடிங் பண்ணுறீங்க, எரர் வந்துருச்சு, வாங்கடா மேனேஜரை போய் எல்லோரும் அடிக்கலாம் அப்படின்னு போய் சண்டை போடுறீங்களா? இல்லை அந்த கோடிங் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தானே சால்வ் பண்ணுறீங்க.
அப்போ அதே மாதிரி சொல்யூஷனை நோக்கி போகணுமே ஒழிய சண்டை போடக்கூடாது. சில நேரம் ப்ராப்ளம் எக்ஸ்டர்னலாக இருக்கும், சில நேரம் ப்ராப்ளம் ஒரு பர்சனாக இருப்பாங்க, சில நேரம் ப்ராப்ளம் 2 பர்சனாகவும் இருப்பாங்க, சில நேரம் ப்ராப்ளம் வந்து மாமியாராக இருப்பாங்க, சில நேரம் வந்து மாமனாராக இருப்பார், சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க, சில நேரம் வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டியாக இருக்கும், சில நேரம் வளர்க்குற குழந்தையாக இருக்கும். பிரச்சனை எதுவானாலும் இருக்கணும், ஆனால் சொல்யூஷனை நோக்கி தான் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. லவ்னா என்னன்னு தெரியணும், பயப்படக்கூடாது. பயம்தான் சண்டை வரும். அப்போ பயம் வருது, நிறுத்தணும். பயம் வந்தால் நிறுத்தணும். இப்போ தூக்கம் வந்தால் நிறுத்தணும், அதுமாரி பயம் வந்தாலும் நிறுத்தணும். லவ் வந்து சண்டை போடாது. அடுத்தது லவ் வந்து கம்பீட்லாம் பண்ணாது. கம்பேர் பண்ணுறது, ஐயோ அந்த கல்யாணம் நம்பர், உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நீ இப்படி பண்ணுற, எனக்கு பண்ணல, உனக்கு உங்கள் அம்மா தானே பிடிக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணுறது, கம்பீட் பண்ணுறது. உனக்கு இவங்கள தானே பிடிக்கும், உனக்கு அவங்கள தானே பிடிக்கும். இந்த வேலையே கிடையாது. உங்களுக்கு யாரை பிடிக்குன்றது தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு யாரை பிடிக்கணும், அடுத்தவங்க உங்களுக்கு என்ன கொடுக்கணும், அதெல்லாம் உங்கள் வேலை கிடையாது. லவ்ன்றது உங்கள் வேலை. உங்கள் சைடை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், அடுத்தவங்க சைடை பார்க்கக்கூடாது. அடுத்தவங்க சைடு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க பண்ணலன்னா விட்டுருணும். இப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பிரச்சனையே வராது. 2 பேர் இருந்தால் உனக்கு நீ எனக்கு நான் ஜாலி. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நான் ஃபஸ்ட்டா அவன் ஃபஸ்ட்டா. அது கேர்ள்ஸில் நிறைய வரும்னு இருக்கு. என்னையை பிடிக்குமா அவளை பிடிக்குமா, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி குசுக்குன்னு மைண்டில் பேசிக்கிட்டே இருக்குது. யாரை பிடிச்சா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு யாரை பிடிக்கும், அவங்களையா, அவ்வளோதான். அதான் உங்கள் வேலை. உங்களுக்கு யாரையோ பிடிக்கிறனால அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கோ ஏதோ பண்ணுறனால அவங்க உங்களுக்கு அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கம்பேரிசன், இந்த காம்படிஷன் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அன்பு வந்து அப்படி பண்ணாது. அன்பு வந்து என்ன பண்ணோன்னா அடுத்தவனை ஜெயிக்க விடும். பைபிளில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, டேவிட், ஜானத்தன். ஜானத்தன் வந்து என்ன பண்ணார், டேவிட்டை பார்த்தோன்னா பிடிச்சிச்சு அவருக்கு. நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அவரோட ட்ரெஸ்ஸு, இவர் வந்து பிரின்ஸ், இவர் தான் பிரின்ஸ். அவர் சும்மா இப்போ வாரில் சேர்ந்துருக்கார் சண்டை போடுறதுக்கு, அவ்வளோதான். ஷெப்பர்ட் பாய். இவர் தான் பிரின்ஸ், ராஜாவோட பையன் ஜானத்தன். அவரோட ட்ரெஸ்ஸு, அவரோட கத்தி எல்லாத்தையும் எடுத்து அவர் கொடுக்குறாரு. பெஸ்ட்டு உன்கிட்ட தான்டா இருக்கணும், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறனால நல்ல விஷயம்லாம் உனக்கு தான் இருக்கணும், நான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறேன். நீ ஃபஸ்ட்டாக இருந்துக்கோ, நான் செகண்டாக இருக்கிறேன். நீ ஹீரோவாக இரு, நான் ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கேன். நீ ஜெயிச்சுக்கோ, நான் உன் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் லவ். அப்படி சொல்ல முடியலன்னா அது லவ் கிடையாது. அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கணும், அவங்க முக்கியமாக இருக்கணும்னு நினைக்கணும். உங்கள் வீட்டுக்கு வந்தேன், என்னைய மதிக்கவே இல்லை யாருமே, உன்னைய மட்டும் மதிக்கிறாங்க. இப்போ மேலே என்ன நடந்துச்சுன்னு தெரில. உனக்கு மட்டும் சிக்கன் பீஸ் லெக் வச்சுருக்கான் ஆல்வின்னு, எனக்கு மட்டும் வைக்கல. அண்ணே வந்து உனக்கு மட்டும் ஸ்வீட் வச்சாங்க, எனக்கு கம்மியாக ஸ்வீட் வச்சுருக்காங்க அப்படின்னு எத்தனை பேர் கம்பேர் பண்ணிங்க தெரில. ஸ்வீட் வேணும் பீஸ் வேணும்னா கேளுங்க, தந்துடுவோம். ஆனால் கம்பேரிசன், காம்படிஷன் லைஃப்பில் இருக்கக்கூடாது, லவ்வில் இருக்கக்கூடாது. யார் கூடயாவது போட்டி போடணும்னு ஆசையாக இருக்கா, வீட்டுக்கு போங்க, பெட்ரூம் போங்க, அது செவுத்தில் ஒன்று மாட்டி வச்சுருப்பீங்க, அதில் போய் பாருங்கள், உங்கள் மூஞ்சி தெரியும். அந்த ஆளோட கம்பேர் பண்ணி கம்பீட் பண்ணுங்கள். நீங்கள் தான் அது. அவர் கூட சண்டை போடுங்க. என்ன ஒரே மாதிரியே இருக்க, வா. என்ன போன வருஷமாக ஒரே வெயிட்டு, இந்த வருஷமும் ஒரே வெயிட்டு, வா ஓடலாம். என்ன போன வருஷமும் சண்டை போட்டே இருந்தேன், இந்த வருஷம் சரி வா மாறலாம் அப்படின்னு அவரோட கம்பீட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க யாரோடையும் கம்பீட் பண்ணாதீங்க. அடுத்து வந்து லவ்வை வந்து என்ன பண்ணும், என்ன பண்ணாது, லவ்வை வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இப்போ இந்த ரிமோட் இருக்குல்ல, எல்லோரும் ரிமோட் யூஸ் பண்ணிக்கிங்களா, டிவி, ஏசி. அதை டிவியை வச்சு என்ன பண்ணலாம், சேனல் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நம்ம கையில் ரிமோட் இருக்கும், டிவி ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ பட்டன் நமக்குனா என்ன ஆகும், மாறும். சின்னதுலேருந்தே இந்த டிவி அமுக்கி 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 லைஃப்லேயும் ஏதோ ஒரு ரிமோட் இருக்குதுன்னு நினச்சிக்கிறீங்க. லவ் மீ, சென்ட் மீ மெசேஜ், லைக் மீ, கம் டு see me, be my friend, propose me, எல்லாமே அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. டோன்ட் இரிட்டேட் மீ, டோன்ட் பி ரூட் டு மீ, முறைக்காத என்னைய பார்த்து, தூங்காத நான் பேசும்பேன். அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காட் நம்மளுக்கு ரிமோட்டே கொடுக்கல.
அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பேர் என்ன தெரியுமா? விச் கிராஃப்ட். சூனியம். சூனியம் பண்ணுறதுக்கு இது தேவையில்லை. இதை வெட்டி நல்லா கொஞ்சம் ரெட் கலர் பொடியை போட்டு ஜீம் ஜாம் ஜூம் ப்ரூம் ப்ரீம் அப்படின்னு ஏதோ டயலாக்லாம் பேசி ஜூஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் வந்து எங்கேயாவது தொங்க விட்டு அப்படிலாம் பண்ணி உங்கள் லைஃப்லாம் இது பண்ண தேவையில்லை. நீங்கள் அடுத்தவங்களை இன்னொருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணாலே இது விச் கிராஃப்ட் தான். இவ்வளோ வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படி வேலை பார்த்தாலும் நடக்கும் விச் கிராஃப்ட். ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதே விச் கிராஃப்ட் தான். கண்ட்ரோல் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, டாமினேட் பண்ணுறது, மிரட்டுறது, அதட்டுறது, அழுவுறது. சில பேர் சிங்கம் மாதிரி, ஹாய் நான் சொல்கிற கேட்கலண்ணா அவள்தான் உள்ள போ, நீ இப்படி என்னை விட்டு போயிட்டேன்னா நான் அப்போ அவள்தான் என்ன சேர்த்து போயிடுவேன். ரெண்டும் தப்பு தான். மிரட்டுறதும் தப்பு தான், அழுது ஒருத்தங்களை ஒரு விஷயம் பண்ண வைக்கிறதும் தப்பு தான். ரெண்டுமே கண்ட்ரோல் தான். ஸோ கண்ட்ரோல் அடுத்தவங்கள பண்ணுறது விச் கிராஃப்ட். யாரையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட்ஸும் இல்லை, பவரும் இல்லை. ஆனால் காட் ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பைபிளில் பார்த்தீங்கன்னா காட் கண்ட்ரோல் இல்லை, பாஸ்டர் கண்ட்ரோல் இல்லை. நிறைய பேர் பாஸ்டர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு யோசிப்பாங்க சர்ச்சில் உட்காந்துட்டு. ஃபாதர் கண்ட்ரோல் இல்லை, மதர் கண்ட்ரோல் இல்லை, சில்ட்ரன் கண்ட்ரோல் இல்லை, ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் இல்லை, ஒய்ஃப் கண்ட்ரோல் இல்லை, ஃப்ரெண்ட் கண்ட்ரோல் இல்லை. எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஒரே ஒரு கண்ட்ரோல் தான் இருக்குது, செல்ஃப் கண்ட்ரோல். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது. ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் கண்ட்ரோல் இல்லை. காடு கொடுக்குறது காட் கண்ட்ரோல் இல்லை. காட் உங்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. காடே நீ கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா, இந்தாப்பா டிரைவிங் சீட்டு. நிறைய பேர் ஜீசஸ் இஸ் த டிரைவர், ஜீசஸ் டேக் த வீல் அப்படிலாம் டயலாக் பேசுவாங்க. டயலாக் பேச நல்லா இருக்கும். அப்போ ஏன் கார் வந்து தேவையில்லாத இடத்துக்குலாம் போகுது? ஜீசஸ் தான் உங்கள் லைஃபோட டிரைவர்னா கார் ஏன் தேவையில்லாத இடத்துக்கு போகுது? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை. ஜீசஸ் டிரைவர் இல்லை, ஜீசஸ் தான் காரில் இருக்கிற ஜிபிஎஸ். நீ தான் டிரைவர். ஜிபிஎஸ்ல ஜீசஸ் சொல்கிறத கேட்காம தப்பான ரூட்லலாம் போயிட்டு அப்புறம் ரீரூட்டிங் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ உன் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காட் உனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. உன்னோட தாட்ஸை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், உன்னோட இமோஷன்ஸை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், உன்னோட ஆக்ஷன்ஸை நீ தான் கண்ட்ரோல் பண்ணணும், உன்னோட வேர்ட்ஸை நீ தான். அவன் என்னை கோவப்படுத்திட்டான், யாராலையும் உன்னை கோவப்படுத்த முடியாது. யாராலையும் உன்னை கோவப்படுத்த முடியாது, நீ தான் கோவப்பட்ட. அவங்க உன்னை ஹர்ட் பண்ணாங்க, கோவப்பட்டது நீ தான். அவங்கக்கிட்ட ரிமோட் இல்லை உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. உன்கிட்ட தான் ஓர் ரிமோட் இருக்குது, அவங்கக்கிட்ட அவங்க ரிமோட் இருக்குது. அவங்க ஏதோ நெகட்டிவாக பண்ணுறாங்க, அது உனக்கு வலிக்குதுன்னா அமைதியாகவும் இருக்கலாம், சண்டையும் போடலாம். வலிக்குதுன்னா காட்கிட்ட போகலாம், இல்லை அவங்ககிட்ட போய் சண்டை போடலாம். ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அமைதியாக இருக்கலாம், இல்லை அவங்ககிட்ட போய் சண்டை போடலாம். செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ இமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மேரேஜுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இமோஷன்ஸ் வந்து நிறைய வரும். க்ளோஸாக இமோஷன்ஸ் நிறைய இருக்கும். என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம க்ளோஸாக இருக்கோ அதில் வந்து நிறைய இமோஷன்ஸ் இருக்கும். ஸோ இமோஷன்ஸ் எப்படி தெரியுமா கண்ட்ரோல் பண்ணுறது? தாட்ஸ் வச்சு தான். இப்போது எல்லோரும் இங்கே இருக்க எல்லோரும் ஒரு பிங்க் கலர் எலிஃபண்ட்டை யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்தீங்களா? யோசிக்க முடியுதா? பிங்க் கலர் எலிஃபெண்ட் பெருசாக இருக்கா, குட்டியோண்டா இருக்கா? பெருசாக இருக்கா? நார்மலாக இருக்கா? அப்போ எலிஃபெண்ட்டே கிடையாது. எலிஃபேண்ட், பிக் எலிஃபெண்ட்னா பெருசாக இருக்கும், எலிஃபெண்ட்னா குட்டியாகாது. பொம்மை சொல்ல, நிஜ எலிஃபெண்ட் பெருசாக இருக்கா? யோசிக்க முடியுதா? இப்போ அந்த எலிஃபெண்ட்டை யோசிக்காமல் ஒரு எலியை யோசிங்க. யோசிச்சிட்டிங்களா? சரி, எலியை யோசிக்காதீங்க. இப்போ க்ரீன் கலர் ஆப்பிளை யோசிக்காதீங்க. சரி, யோசிச்சிட்டிங்க க்ரீன் ஆப்பில், சரியா? ஸோ இப்போது உங்களோட தாட்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. கண்ட்ரோல்னால் நான் பேசுகிறதுக்கு உங்கள் தாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் உங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்கள் தாட்ஸை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். உங்கள் வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் தாட்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, திடீர்னு நீங்கள் சும்மா இமேஜினேஷன், உங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, ஃபோன் வருது. ஃபோனை யாரோ எடுத்துறாதீங்க இப்போ டக்குன்னு. ஃபோன் வருது. ஃபோனில் வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வருது. ஷாக் ஆகிடுவீங்க. அப்போ 5 நிமிஷம் கழிச்சு வருது ப்ராங்க். இமோஷன் மாறுச்சா? 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. எப்படி மாறுச்சு?
தாட் மாறினோன்னே இமோஷன் மாறிடுச்சு. தாட்டை மாற்ற முடியும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது. தாட்டை மாற்றினா இமோஷன் மாறும். நிறைய பேர் இமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுற யோசிச்சுட்டு இமோஷன்ஸுக்கு பட்டன் நமக்குனா அமுங்காது. ஏன்னா இமோஷனும் தாட்டும் கனெக்டட். தாட்டை தான் ஷிஃப்ட் பண்ணணும். தாட்டை ஷிஃப்ட் பண்ணால் இமோஷன் மாறிடும். ஸோ நம்ம லைஃப்பில் இருக்கிற தாட்ஸு, இமோஷன்ஸு, வேர்ட்ஸு, ஆக்ஷன்ஸு எல்லாமே நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தவங்களோட தாட்ஸு, இமோஷன்ஸு, ஆக்ஷன்ஸு, வேர்ட்ஸு அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அவன் அப்படி பேசினனால நான் பேசிட்டேன், அவன் திட்டினால நான் திட்டிட்டேன், அவன் சண்டை போட்டனால நான் சண்டை போட்டுட்டேன்றது லவ் இல்லை, அது விட்ச்கிராஃப்ட். விட்ச்கிராஃப்ட் தான் நீ என்னை கண்ட்ரோல் பண்ண, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஹியூமனை க்ரியேட் பண்ணி அந்த குட்டி ஹியூமனை நம்மளாம் கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லோரும் இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கலான்றது அது குடும்பம் கிடையாது. That's a witchcraft place. That's not a family. Family is built on love, not witchcraft. ஸோ விட்ச்கிராஃப்ட்னா நல்லா வித்தியாசமாக மூஞ்சி வச்சுட்டு பீம் பீம் பீம்னு எலும்பு கூடலாம் வச்சுட்டு வந்துட்டேனா ஜானி இப்படி பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்கள ஏதோ பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் அழுதாலே போதும், அவங்கள ஏதோ பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் மிரட்டினாலே போதும், அதுவே விட்ச்கிராஃப்ட் தான். எப்படி விட்ச்கிராஃப்ட் பண்ணால் அது நம்மளை டேமேஜ் பண்ணுமோ, அதே மாதிரி இந்த மாதிரி விட்ச்கிராஃப்ட் பண்ணாலும் அது ஃபேமிலியை டேமேஜ் பண்ணும். லவ் கண்ட்ரோல் பண்ணாது, லவ் நம்மளை தான் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்தது லவ்வை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். லவ் கண்ட்ரோல் பண்ணாது, லவ் இது பண்ணாது, லவ் பொறுமையாக இருக்கும். ஆனால் அதனால் பொறுமையாக இருக்கும்ன்றனால லவ் முட்டாள்தனமாக இருக்காது. அடுத்தவங்கள உங்கள் மேலே ஏறி விடுறது லவ் கிடையாது. லவ் பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும்போது என்ன நினச்சேன்னா, லவ் பண்ணுறவங்களாம் வீக்காக இருப்பாங்க. லவ் பண்ணுறவங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த லவ் மட்டும் இல்லை, ஜென்ரலாக அடுத்தவங்கள லவ் பண்ணுறவங்களாம் வீக்காக இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படின்னா காட் வீக்கா? காட் ஐ எம் லவ்னு சொல்கிறாங்க, காட் வீக் இல்லையே. உலகத்திலே, யூனிவர்ஸ்லே, கேலக்ஸிலே ஸ்ட்ராங்கஸ்ட் காட் இஸ் லவ். அப்போ நான் லவ்வில் வாக் பண்ணேன்னா நான் ஸ்ட்ராங்காக தானே இருப்பேன். ஸோ முட்டாள்தனமாக அடுத்தவங்கள ஏறி விடுறது, நான் பொறுமையாக தான் இருப்பேன், அதுக்காண்டி ஏறி விட மாட்டேன். நான் சண்டை போட மாட்டேன், அதனால் உன்னையே சண்டை போட விடவும் மாட்டேன். அதான் லவ். நீங்கள் சண்டை போட தேவையில்லை, அதுக்காண்டி சண்டை போடுறவங்ககிட்டலாம் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ லவ் பவுண்ட்ரிஸ் போடும். பவுண்ட்ரினா என்னென்னா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஒரு கோட்டை போட்டுட்டு நீ என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால், இப்போ என் லைஃப்பில் ஒரு பவுண்ட்ரி உண்டு. டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணால் நான் பேச மாட்டேன். எனக்கு ஃபோனை கட் பண்ணுற பழக்கமே கிடையாது, ஃபோன் கட் பண்ணவே மாட்டேன். அப்போது ஒரு நாள் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி திட்டினார் என்ன, யாருன்னே தெரில, திட்டிகிட்டே இருக்காரு. யார் நீங்கள், இருங்க யார், உனக்கு இந்த பாஸ்டர் தெரியுமாலே, இந்த பிஷப்பை தெரியுமாலே. எந்த பிஷப்பு, எந்த பாஸ்டர் தெரியாது, உனக்கு தெரியாது, எப்படி உனக்கு தெரியாம இருக்கலாம். யார் நீ, எனக்கு தெரியாதுன்னா ஏன் இஷ்டம், நான் தெரிஞ்சு பேர் தெரியாமல் இருப்பேன். நான் கட் பண்ணி உடனே நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அவர் யாரானாலும் இருந்துட்டு போட்டோம், அவர் எனக்கு 1 கோடி கொடுக்க வேண்டியவராக கூட இருந்துட்டு போட்டோம். என்னை திட்டிட்டு ப்ராங்க் பண்ணிட்டேன், சாரி இந்தாங்க 1 கோடி, தேவையில்லை, அது என் பவுண்ட்ரி. டப் ஃபோன் நம்பர் பிளாக், அவ்வளோதான். ஸோ லைஃப்பில் பவுண்ட்ரிஸ் இருக்கணும். இஷ்டத்துக்கு பீப்புளை ஏறி மிதிச்சுட்டு போகிறதுக்கு விடக்கூடாது. அடி வாங்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஜீசஸ் கிரைஸ்டா? ஜீசஸ் கிரைஸ்டா நீங்களாம்? இல்லை, அவர் அடி வாங்கினார் உங்களுக்காக. நீங்கள் அடி வாங்க போகிறீங்கன்னா மிஷினரியாக போய் அடி வாங்க. கல்யாணம் பண்ணி அடி வாங்காதீங்க, குடும்பத்துக்குள்ளே அடி வாங்காதீங்க. அப்படி அடி வாங்க சொல்லவே இல்லையா அவர்? மிஷினரியாக போய் அடி வாங்குறவங்களுக்கு தான் அவார்டு கொடுப்பாங்க ஹெவனில். நான் ஹஸ்பண்ட்டை 4 மிதி வாங்கினேன், அப்பா கிட்ட 4 அடி வாங்கினேன், அம்மா கிட்ட 4 திட்டு வாங்கினதுக்கெலாம் அவார்டு கிடையாது ஹெவனில். ஒரு ரூபா தர மாட்டாங்க, 1 ரூபா கிடையாது. ஓரமாக நீங்கள் சொல்லிடுவான், ஏச்சி அந்த பக்கம் போங்க,
ஆச்சு என்ன அடி வாங்கினவங்களாம் அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓரமாக நிற்க வச்சுருவாங்க. ஹெவனில் போய் அவார்டு வாங்கினோன்னா அடி வாங்கக்கூடாது தேவையில்லாமல் போய் எல்லார்ட்டையும். மிஷினரியாக போய் சஃபர் ஆகுறீங்களா, சஃபர் ஆகுங்க. பீப்புள் கையில் சஃபர் ஆகணும்னு அவசியம் இல்லை. சும்மா ரிலேஷன்ஷிப் பேரில். ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எதுக்கு போகிறீங்க? லவ்னு தானே போகிறீங்க. யாராவது ஜீசஸ்காண்டி அடி வாங்க போகிறேன், க்ரூசிஃபை ஆக போகிறேன்னு போகிறீங்களா? இல்லைல்ல. கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? அன்பு செய்கிறதுக்கு தானே. குடும்பன்றதுக்கு பேர் என்ன? அன்பாக 4-5 பேர் இருக்கிறது பேர் தான் குடும்பம். அப்போ அங்கே போய் சஃபர் ஆகணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஹர்ட் பண்ணுறாங்கன்னா ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியணும். சொல்ல முடியலன்னா லவ் இல்லைன்னு அர்த்தம். ஐயோ நான் சொன்னால் ஹர்ட் ஆயிடுவாங்களே. ஃபியர் ஸ்பாட்டட். லவ்வே இல்லை உனக்கு. உங்கள் குடும்பத்தில் யாரையுமே பிடிக்காது. ஐயோ பிடிக்கும், அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு தான் நான் சொல்ல. போய் சொல்கிறேன். நீ சொல்கிறது பயம், நான் சொல்கிறது லவ். லவ் வந்து ரெஸ்பெக்டோட தைரியமாக உண்மையை சொல்லும். என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு வாட்டி வந்து கேட்டான், உனக்கு என்னை பிடிக்குமாடா? பிடிக்கும். நீ என்னை நம்புறியாடா? நம்பலை. டேய் உனக்கு என்னை பிடிக்குமாடா? பிடிக்கும். டேய் நீ நம்புறியாடா? நம்பலை. அவன் ஹர்ட் ஆகிடுவான்லாம் போய் சொல்ல முடியாது. அது ஃபியர். அவன் ஹர்ட் ஆகாமல் இருக்கிறது அவன் வேலை. ட்ரூத்தை அன்பாக சொல்கிறது ஏன் வேலை. ஆமாடா ஓ நம்ப மாட்டேன்டா டே போ அப்படி சொல்லியண்ணா. இல்லைடா நம்பிக்கை இல்லைடா. அதை சொல்ல பயமாக இருக்குன்னா அது பயம், லவ் இல்லை. ஸோ யாராவது ஹர்ட் பண்ண வந்தால் தடுக்கணும். நிறைய கேர்ள்ஸ் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹெல்ப் அப்படி கற்றணும் சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது கையில் கண்டா எடுத்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லலாம் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி கொடுக்கலையா? பார்த்தா யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத மாதிரி இருக்குது. நம்ம தான் செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப் அப்படின்னு கற்றணும். அடுத்தது கையில் எதை எடுத்து வெப்பனாக யூஸ் பண்ணலான்னு யோசிக்கணும். ஸோ இதான் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி தருவாங்க. இமோஷ்னலாக நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணலாம், ஃபிசிக்கலாக பண்ண மாட்டீங்க. இமோஷ்னலாக நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணலன்னா, டிஃபெண்ட் பண்ணலன்னா, அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வாங்க ஹர்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி எல்லோரும் ஹர்ட் பண்ணிக்கலாம் என்னைய, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா, பவுண்ட்ரிஸே போடாமல் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா, ஃபிசிக்கலாகவும் யாராவது ஹர்ட் பண்ணால் ஷாக் தான் ஆவீங்க, ஃபைட் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். வந்து சொல்லுவாங்க, அண்ணா இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? அந்த பையன் இப்படி பண்ணிட்டான் ரயில்வே ஸ்டேஷனில். அப்புறம் என்ன, எனக்கு ஃபோன் அடிச்சுக்கலாம்ல. சரி சப்புன்னு அறையவாது செஞ்சீங்களா? இல்லைண்ணா. என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலண்ணா. அப்போல்லாம் யோசிப்பேன், நம்ம பொண்ணாக இருந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. சரி பரவாயில்ல, பையனாகவே இருந்துடலாம். சரி பையனாகவே இருக்கலாம். நம்ம பையனாக சொல்கிறோன்றனால எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க போல். நம்ம பொண்ணாக இருந்து பண்ணி காட்டுனா எல்லோரும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு யோசிப்பேன். இமோஷ்னலாக பவுண்ட்ரிஸ் போடலன்னா ஃபிசிக்கலாக பவுண்ட்ரிஸ் போட மாட்டோம். என்னாலும் பண்ணிட்டு போங்கடா அப்படி விட்டுரும். ஷாக் தான் ஆவீங்க. அதில் தேவையில்லாத ட்ராமா வரும். அதுவே யாராவது பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா சப்பாருன்னு விட்டு அடிங்க. ட்ராமா அவனுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்காது. அவன் ட்ராமாவோட அவன் வந்து அடுத்த எல்எஸ்எம்மில் ஹீலிங்கு ப்ரே பண்ணிட்டு இருப்பான். அவனை அனுப்பி விடுங்க, நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் வட்டம் வந்து அடுத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்துலேயும் அடிக்கக்கூடாது. ஆனால் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணால் அடிக்கலாம். நான்லாம் பொண்ணு வளர்க்குறேன், நான்லாம் சாப்பிட்ணும் அடின்னு தான் சொல்லி வளர்ப்பேன். கையை வச்சாங்கன்னா அவ்வளோதான். அப்படி வளர்க்கணும். அதை விட்டுட்டு அப்படின்னு சுருங்கிறதோட ரீசன் வந்து இமோஷ்னலாக பவுண்ட்ரிஸே இல்லை. இமோஷ்னலாக பவுண்ட்ரிஸ் இருக்கணும். லவ் பவுண்ட்ரி போடும். லவ் பவுண்ட்ரி போடாமல் இருக்காது. லவ் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண விடாது, லவ் அப்யூஸ் பண்ண விடாது, லவ் ஹார்ம் பண்ண விடாது. லவ் பண்ணும். நான் லவ் பண்ணுவேன். உன்னைய ஹார்ம் பண்ண விடுறது லவ் கிடையாது. நீ என்னை ஹார்ம் பண்ணால் நான் தடுப்பேன். நான் உன்னைய லவ் பண்ணுவேன். அதான் லவ். கடைசியாக இவ்வளோ சொல்லிட்டேன். லவ் பேஷண்ட்டாக இருக்கும், லவ் கைண்டாக இருக்கும், லவ் அடுத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணாது, லவ் அதை தான் கண்ட்ரோல் பண்ணும், லவ் செல்ஃபிஷாகவே இருக்காது, லவ் சண்டையே போடாது, கொஞ்சம் இம்பாசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சண்டை போடாமல் இருக்கிறது? டெய்லி பொழுது விடிஞ்சால் சண்டைய ஆரம்பிச்சிடும். இல்லைனா அமைதியாக மனசுக்குள்ளேயே சண்டை போட்டுப்போம், எல்லாரையும் திட்டிட்டு மனசுக்குள்ளேயே அடிச்சுப்பீங்க எல்லாரையும். இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்கள்கிட்ட வந்து சண்டையே போடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி?
அதுக்கு தான் இந்த லாஸ்ட் பாயிண்ட். லவ்ன்றது காட் கிட்டேருந்து வர்றது. லவ்ன்றது காட் கிட்டேருந்து வர்றது. லவ்ன்றது காட் கிட்டேருந்து வந்து நம்ம மூலமாக அடுத்தவங்க கிட்டே போகும். ஸோ காட் வந்து நம்மளுக்கு லவ் பண்ணுறது கூட தேவையான எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இப்போது ஸ்பைடர்மேன் இருக்கார். ஸ்பைடர்மேன் வந்து என்ன பண்ணுறாரு, முதல்ல பீட்டர் பார்க்கராக இருக்கார். பீட்டர் பார்க்கற ஒரு ஸ்பைடர் கிடைக்கிது. கடிச்சோன்னா அவர் ஸ்பைடர்மேன் ஆகிடுறாரு. இப்போ அவருக்கு என்ன இருக்குது, சூப்பர் பவர் இருக்குது. செவத்துலலாம் கை வச்சு போவார் கரெக்டாக. ஸோ சூப்பர்மேனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும், அயன் மேனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு சூப்பர் பவர் இருக்கும். எல்லாருக்குமே காட் ஒரு சூப்பர் பவர் கொடுத்துருக்காங்க, லவ். அந்த லவ் தான் செல்ஃபிஷாக இருக்காது. அந்த லவ் தான் பவுண்ட்ரிஸ் போடும். அந்த லவ் தான் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணாத தன்னை கண்ட்ரோல் பண்ணும். அந்த லவ் தான் காட் பைபிளில் சொல்கிற லவ். அந்த லவ் தான் மேரேஜில் இருக்கணும். அந்த லவ் தான் நல்ல மேரேஜஸை க்ரியேட் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ஷன் ஆஃப் லவ்வை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேரேஜ் கஷ்டமாக இருக்கும். மேரேஜ் இருக்காதுன்னு சொல்ல, கஷ்டமாக இருக்கும். சண்டை இருக்கும், சண்டை அதிகமாகும், அதுக்கப்புறம் சண்டை சால்வ் ஆகாது. சண்டை சால்வ் ஆகலைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் புது சண்டை வரும், புது சண்டையும் சால்வ் ஆகாது, எந்த சண்டையும் சால்வ் ஆகாது. சண்டையாக இருக்கும். வெளியில் வந்து சண்டே சர்ச்சுக்கு போனால் பிரைஸ்தலாட் ஹல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே ட்ராமா பண்ணிட வேண்டியது. மாலுக்கு போகும்போது கைப்பிடிச்சிட்டு போக வேண்டியது. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டோ மை க்யூட்டி மை ஸ்வீட்டின்னு போட வேண்டியது. உள்ளே எல்லாம் அந்து தொங்கும். அப்போ அந்த அந்து தொங்குறதெல்லாம் ஒட்டி உண்மையாக உள்ளேயும் வெளியும் நல்ல கப்புலாக இருக்கணும்னா லவ்ன்ற விஷயத்தை வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இதுதான் லவ்வு. பைபிளில் என்ன போட்டிருக்கோ அதான் லவ். ஜீசஸ் என்ன பண்ணாங்களோ அதான் லவ். நம்ம இஷ்டம் போல் பண்ணுறது லவ் கிடையாது. அந்த லவ்வை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பவரை ஜீசஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நானும் ஏகப்பட்ட வேர்ஷன் ஆஃப் லவ் கற்று வச்சுருந்தேன். இது லவ்வாக இருக்குமோ, அது லவ்வாக இருக்குமோ, அது லவ்வாக இருக்குமோ. நானும் முன்னாடிலாம் யார் மேலே நிறைய லவ் இருக்கோ அவங்க மேலே கோவப்படும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பைபிளில் படித்தா லவ் இஸ் பேஷண்ட்டுன்னு இருக்குது, லவ் இஸ் நாட் ஈஸிலி ஆங்கர்டுன்னு இருக்குது. சட்டுன்னு கோவம் வருதுன்னா லவ் இல்லைன்னு அர்த்தம். சட்டுன்னு கோவம் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. லவ் இருந்தால் கோவம் வராது. நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதை விட்டுட்டு லவ்வில் வாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கோவமே வராது. கோவம் வரக்கூடாதுன்னு சொல்ல, கோவம் கரெக்டான விஷயத்துக்கு வரணும். யாராவது ட்ரெயினில் பஸ்ஸில் மிஸ்பிஹேவ் பண்ணால் கோவம் வரணும், சப்பார்னு அடிக்கணும். அப்போ போய் ஆமேன் ஆண்டவரே இந்த தாசனை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னிடம் மிஸ்பிஹேவ் பண்ணாலும் ஆண்டவரே நீங்கள் அவனுக்காக சிலுவை ஏந்தி ரத்தம் சிந்தியா அப்படின்னா அவன் திரும்ப கை வச்சுட்டு போவான். அவனை அடிங்க, வேறு யாராவது அவனுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் போய் பொண்ணுங்க போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதுவும் பண்ண மாட்டீங்கன்றனால தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா அமைதி ஆகிடுவாங்க. அப்படிதான். யாருக்கு எலுமிச்சம்பழம் வேணும்? ஓகே, ஒட்டு கடைசியில் வேறு யார் 4 வச்சுருக்கேன். வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், ஜூஸ் போட்டு குடிங்க. சரியா? ஜூஸ் போட்டு குடிக்கும்போது நான் யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் இந்த சூனியக்கார வேலையை விட்டுடுறேன், நான் இனிமேல் என்னையே தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, தெரியாமல் சூனியக்கார வேலை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஸோ ஓகே, ஆல்வினுக்கு ஒன்று, வேறு ஓகே அல்ஃபோன்ஸாக்கு ஒன்று. அல்ஃபோன்ஸா கேட்ச் பிடிச்சிடுறீங்களா? ஓகே, ஹெப்சிபாக்கு ஒன்று. சூப்பர், ஹெப்சிபா கேட்ச், ஷிம்மி கேட்ச். ஓகே, ஆல்வின் அங்கே போட முடியாது, நீங்கள் வந்து வாங்கிக்கோ. அப்புறம் கொடுத்துறேன். ஓகே.